ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெயிலுக்கு இதமாக குளிர்ச்சியான குல்ஃபி ஐஸ் இன்றைக்கி பாதாம் பவுடரை வச்சு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பவுட்ரு நாங்கள் வீட்டிலேயே மேக் பண்ணது தான். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பால் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் பவுடர் இருக்குல்ல, அதை நான் வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். நான் கஸ்டர்ட் பவுடர் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து தண்ணியில் நான் கரைச்சி அதை வந்து நான் பால் கூட சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தான் நான் கஸ்டர்ட் பவுட்ரு எடுத்து அதை நான் பாலில் கரைச்சி நான் இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம சுகர் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அந்த சுகர்லாம் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து வேறு ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பாதாம் பவுட்ரு வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் இது வீட்டிலே மேக் பண்ணது தான். நான் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் பாதாம் பவுட்ரு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ அந்த கஸ்டர்ட் பவுட்ரு அண்ட் சுகர் போட்டிருக்கோம்ல, அந்த பால் வந்து நல்லாவே வந்து கொதிச்சிடுச்சு. நல்லா அப்போ தான் க்ரீமியாக நமக்கு வரும். அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு க்ரீமியாக வரும். அதனால தான் நம்ம கஸ்டர்ட் பவுட்ரு ஆட் பண்ணுறோம். ரொம்ப க்ரீமியாக நமக்கு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம 4 டேபிள் ஸ்பூன் பாதாம் பவுட்ரையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதுவும் நல்லா இன்னும் திக்காகட்டும். இன்னும் வந்து அது சுண்ணுச்சு அப்படின்னா தான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால் இன்னும் நல்லா வந்து அது கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா சிம்லே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஓகே, இப்போ எனக்கு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது அந்த மில்க் வந்து நல்லா வந்து ஆறிடுச்சு. நான் கொஞ்சம் நேரம் வெளில வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் மோல்டில் ஊற்றுறேன். ஆறினதுக்கு அப்புறமே நீங்கள் மோல்டில் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் குல்ஃபி மோல்டு இருக்குது. நான் அதிலேயே வந்துட்டு நான் வந்து ஊற்றிக்கிட்டேன். இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த வெயிலுக்கெலாம் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்கள்லாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பாதாம் பவுட்ரு பாதாம் மில்காக கொடுக்குறத விட இந்த மாதிரி கொடுத்தோன்னா அவங்க இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 8 மணி நேரம் நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. 5 minutes later. ஓகே கைஸ், இப்போ கரெக்டாக வந்து 8 hours ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வராது. அதனால் இந்த மாதிரி வந்துட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இதை நீங்கள் மெதுவாக தான் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராக கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்களேன். இது மாதிரி 4 இதுவுமே எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராகவே கிடச்சிருந்துச்சு. இப்போ நான் இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சமாக முந்திரி பாதாம்லாம் தூவி விட்டுக்கிறேன். நாங்கள் வந்து ஏற்கனவே இதை வந்து நாங்கள் பாதாம் பவுட்ரு மிக்ஸ் பண்ணப்போவே நாங்கள் நிறைய பாதாம் அதில் ஆட் பண்ணியிருந்தோம். அதனால் அது வாயில் தென்பட்டுக்கிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் அதை ரெடி பண்ணி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் வீட்டில். அவ்வளோதாங்க, சூப்பரான குல்ஃபி ஐஸ் வீட்டிலையே சூப்பராக சுவையாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கடையிலலாம் வாங்க தேவையில்லை, வீட்டிலையே நாங்கள் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.